परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war. Cold war, it's a slow poison. Country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா. மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். சார், எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா விட்டுடுங்களேன், எனக்கு வேண்டாம். சாரி மேடம், நான் வரேன். இட்ஸ் ஓகே. வா தேவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன இது, லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போதுக்கும் கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டா இருக்கியே. எப்படி மாறி இருக்க? லாஸ்ட் டைம் பார்த்தப்போ சத்யஜித் திரைப்பட ஹீரோயின் மாதிரி அப்படியே உம்முன்னு சோகமா இருந்த. இப்போ என்னடானா சஞ்சய் லீலா பன்சாலி பட ஹீரோயின் மாதிரி அப்படியே துருதுருன்னு இருக்க. ஒரு காரணத்தோட தான் நான் இப்படி மாறி இருக்கேன். அப்படி என்ன காரணம்? நீங்க எல்லாம் நிம்மதியா இருக்கிறதுக்காக. தேவி, ஓ மாற்றத்துக்கும் ஏன் நிம்மதிக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ உங்களுக்கு ரகு போன் பண்ணி தொல்லை கொடுக்கறானா? இல்ல. அதான் என் மாற்றத்துக்கு பின்னால உள்ள ரகசியம். வீட்ல தீனி இல்லனா மாடு வெளியே சுத்துறது சகஜம் தானே. இப்போ உள்ள ரகுவ நான் தனியாவே விடுறதில்ல. தியேட்டர், பார்க், ரெஸ்டாரண்ட்னு பிஸியாவே வச்சிருக்கேன். அவன் கூட இருக்கிறப்போ புடவை கட்டினா அவனுக்கு பிடிக்காது. அதுக்காக தான் இந்த டீன் கெட்டப்பெல்லாம். அப்படியா விஷயம்? ஆமா. அப்புறம் நானே ரகு கிட்ட, ஏன் ரகு மீனு மேடம் கிட்ட அப்படி தப்பா நடந்துகிட்டேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? நீ என்ன கண்டுக்கிறதே இல்ல, சரி இப்படி கண்டபடி கண்ட பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துப்போம், அப்போவாவது உனக்கு ரோஷம் வந்து தெரிந்த மாட்டியாந்தா அப்படி செஞ்சேன்னு சொன்னான். எப்படியோ தேவி, தப்பா நடந்ததெல்லாம் சரியாயிடுச்சுன்னா அதுவே போதும்.
ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆ. அப்புறம் பார்க்கலாம். வாழ்க்கை தப்பா இருந்தா மாத்திக்கலாம் மேடம். விதியே தப்பா இருக்கு. அதனாலதான் இப்படி தெரிஞ்சே போய் சொல்ல வேண்டியிருக்கு. கூடிய சீக்கிரம் வணக்கம் சார். ஆ யாரை பார்க்கணும் உங்களுக்கு? உங்களை தான் பார்க்கணும். என்னையவா? ஏன் உங்களை யாரும் வந்து பார்க்கக்கூடாதா? சார், சினிமாவில் என்ன வந்து பார்க்கறதுக்கு நான் விஐபி ஜாதி இல்லை சார். நான் போய் எல்லாரையும் பார்க்குற அசிஸ்டன்ட் ஜாதி சார். நான் நல்லா தமாஷா தான் பேசுகிறீங்க. யார்கிட்டலாம் அசிஸ்டண்டாக இருந்திருக்கீங்க? நிறைய பேர் இருந்திருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி சந்திர சார் சாப்பிட்ருந்தேன், இப்போ ரகுராம் சாப்பிட்ருக்கேன். அப்படியா? உங்கள் ஒர்க் நேச்சர்லாம் எப்படி? எல்லா வேலையும் செய்வேன் சார். வந்தவங்களுக்கு காப்பி டீ கொடுக்குறது, அன்னன்னைக்கு ரெக்கார்டிங் தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, யாராவது மியூசிக் டாக்டர் பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஏதுன்னு விசாரித்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் சார். அப்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே இங்கே நடக்காது, அப்படி தானே? அப்படிலாம் சொல்ல முடியாது சார். யார் எப்போ பாத்ரூம் போவாங்க, எப்போ கொட்டாய் விடுவாங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? பயங்கர தமாஷ் பேர் வழி சார் நீங்கள். ஆமாம், இந்த லாயர் பைரவி மேடம் அடிக்கடி இங்கே வருவாங்களாமே? என்னடா யாரோ சம்மந்தமில்லாத ஆள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்கன்னு நினச்சேன். ஆமாம், யார் சார் நீங்கள்? எதுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க? உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியுதே. ஐயா, போலீஸ்லாம் இல்லைப்பா, சும்மா இந்த ப்ரைவேட் டிடெக்டிவ்னு வச்சுக்கிய. யாரை வேணா இருந்துட்டு போங்க சார், என்ன எந்த சிக்கலையும் மாட்டி விட்றாதீங்க சார். சே 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 அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. நீங்கள் சும்மா பைரவி மேடம் என்ன பேசுவாங்க, ஏது பேசுவாங்கங்கிறத சொன்னால் அது போதும். யாரை வேணா இருந்துட்டு போங்க சார், என்ன எந்த சிக்கலையும் மாட்டி விட்றாதீங்க சார். சே 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 அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. நீங்கள் சும்மா பைரவி மேடம் என்ன பேசுவாங்க, ஏது பேசுவாங்கங்கிறத சொன்னால் அது போதும். நான் அசிஸ்டன்ட் ஜாதி முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னல சார். அதனால் என் சீப்பை என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் சார் நான் காது கொடுத்து கேட்பேன். மற்றதெல்லாம் என் காதில் கேட்கவே கேட்காது சார். ஏன் சார், இது சினிமா சார், சினிமா. சினிமாவில் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் இருக்கவன் நாளைக்கு சுமார் ஸ்டாரு, நாளைக்கு சுமாராக இருக்கவன் அடுத்த நாள் சூப்பர் ஸ்டாரு. அதனால் யார் என்ன பேசினாலும் அதை காதில் வாங்கக்கூடாது சார். அப்படி வாங்குறது அநாகரிகம் சார். ஆமாம்மா, அதனால் சாரை யார் பார்க்க வந்தாலும் நானாக வெளில போயிடுவேன் சார். அப்படியா? ஆமாம் சார். சரி, ஒரு 10,000 பணம் சாக்கடையில் கடந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்களா சார்? ஓடி போய் எடுத்துருவோம் சார். சாக்கடையில் கிடக்கிற பணத்தை ஓடி போய் எடுக்கிறது அநாகரிகம் இல்லையா சார்? பணத்துக்கு நாகரிகம் அநாகரிகமெல்லாம் கிடையாது சார். பணம் சார், பணம். அப்படியா? சரி, அப்போ இதை பிடிங்க சார். என்ன சார் இது? எனக்கு எதுக்கு நீங்கள் பணம் தரீங்க? பணத்துக்கு நாகரிகம் அநாகரிகம் இல்லைன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. ஆமாம், அதுக்காக கொடுக்குறேன், பிடிங்க. புரியல சார். இப்போது பைரவி மேடம் என்ன பேசுவாங்கன்றதை ஒட்டி கேட்கறது அநாகரிகம்னு சொன்னில்ல? ஆமாம். அந்த அநாகரிகத்தை செயல்படுத்த தான் இந்த பணம். ஐயோ வேணாம் சார், தப்பாயிடும் சார். அந்த தப்பை இந்த பணம் சரி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஐயோ வேணாம் சார். இது வெளில தெரிஞ்சா மான மாதிரி இதெல்லாம் போய்டும் சார். சரி, நீங்கள் பைரவியும் ரகுராமனும் பேசுறது ஒட்டு கேட்க வேணாம். ஒட்டு கேட்க வேணாம்னா அப்படியே நீங்கள் எனக்கு பணம் தரீங்க? ஒட்டு கேட்காம வேற ஒரு வேலை செய்யறது. என்ன வேலை? இது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ தானே? ஆமாம். இங்கே மைக்ரோஃபோன் இருந்தால் யாராவது சந்தேகப்படுவாங்களா? ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் மைக்ரோஃபோன் இல்லாமல் எப்படி சார் வேலை பார்க்க முடியும்? இருந்தால் யார் சந்தேகப்படுவா? கரெக்ட். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த பணத்தை வாங்கிட்டு நான் தர மைக்ரோஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நம்ம நாட்டில் யோசிக்காமல் கெட்டவனை விட யோசிச்சு கெட்டவன் தான் அதிகம். நான் சொன்னதை கரெக்டாக செஞ்சிருங்க. ஓகே சார். பைரவி மேடம், நீங்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பைரவியா இல்லை பாதாள பைரவியான்னு இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும்.
அண்ணே 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 எந்திரிங்கண்ணே. அண்ணே சீக்கிரம் போய் எங்கேயா ஒளிஞ்சுங்கண்ணே. ஏண்டா அந்த சார்ஜ் பைய மறுபடியும் வந்துட்டானா? சார்ஜ் வரலண்ணே. அந்த ஜெயிலர் பைய டேவிட் தானே திரும்ப தேடி வந்திருக்கான். ஐயோ என்னடா அந்த ஜெயிலர் டேவிட்டா? ஐயோ நான் என்ன பண்றதுனே தெரியலடா. எங்கேயாவது எஸ்கேப் ஆகி நான் ஓடணும்டா. அண்ணே ஓடுனா துரத்துறவனுக்கு கொண்டாட்டம்னு அன்னைக்கு டயலாக் பேசுனீங்க, இப்போ என்ன ஓடுறீங்க? டேய் அந்த ஜெயிலர் டேவிட்டை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி போலீஸ் மட்டும் தான்டா என்ன தேடுச்சு. இப்ப தமிழ்நாடு போலீஸ் சேர்ந்து தேடுதுடா. ஐயோ நான் எங்கேயாவது தப்பிச்சு போயிடுறேன்டா. நீயா சார் ஏண்டா இடிபாடுக்கு நடுவுல பிறந்தவனா? ஏன் இப்படி இடிச்சுக்கிட்டே இருக்க? சார் நீங்களா சார்? நான் அந்த சார்ஜ் திரும்ப வந்துட்டான்னு சொல்லி பயந்துட்டேன் சார். சார் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாமே தான். ஏய் இதை என்ன நம்ப சொல்றியா? இல்ல சார். தபார் உன்னை பார்க்கணும்னு நினைச்சா நீ உங்க அம்மாவோட கருப்பையில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட உன்னை விடமாட்டேன், பிடிச்சிடுவேன். எங்க அம்மா செத்து போயிட்டாங்க சார். சரி கருப்பைன்னு சொன்னதை கல்லறன்னு மாத்திக்கோ. சரி சார். சரி ஜார்ஜை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் ஏதாவது கிடைச்சதா? எங்க சார் அவனை ஃபாலோ பண்ணாதானே இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. எனக்கு தான் ஒளியறதுக்கே நேரம் இல்லையே. ஏய் இல்லடா, எங்கடா ஓட பாக்குற? ஐயோ சார் நான் எங்க சார் ஓட பாக்குறேன், சும்மா அப்படியே ஓரமா ஒதுங்கலாம்னு. சரி அதை விடு, நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். அந்த ரகுராமன் கிட்ட போயிட்டு. சார் நான் ஒன்னு சொல்லலாமா சார்? என்ன சொல்லு. அவன் அந்த ரகுராமன் இருக்கானே, அவன் சார்ஜ் இல்ல சார், ரகுராமனே தான். எப்படா சொல்ற? சார் சார்ஜ் ஏன் எதிரி, அவனை நான் ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிருக்கேன். சார்ஜோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா சார்? அவனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? உடனடி ரியாக்ஷன். உடனடி ரியாக்ஷன்னா? சார் அவங்கிட்ட யாராவது மோதுனாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க எதிரியாவே இருக்க மாட்டாங்க சார். ஏன்? ஏன்னா உயிரோட இருந்தா தானே சார் எதிரியாவதுக்கு. அதனால நம்ம பிளான் படி ரகுராமன் கிட்ட போய் ப்ரொடியூசரா நடிச்சதுக்கு அப்புறமும் எந்த ரியாக்ஷனும் இல்லையே. அதனால தான் சார் சொல்றேன் அவன் சார்ஜ் இல்ல ரகுராமன்னு. உன் பேர் என்ன சொன்ன? என்ன சார் கேக்குறீங்க? அதுக்குள்ள சொகம் மறந்துட்டீங்களே, மச்ச பெருமாள் சார். அத மட பெருமாள் மாத்திக்கோ. ஏன் சார்? சார்ஜ் எப்போ ரியாக்ஷன் காமிச்சிட்டான், ஆனா அது உனக்கு தான் புரியல. என்ன ரியாக்ஷன் சார்? இப்ப நான் சஸ்பெண்ட்ல இருக்கிறதுக்கும் நீ ஒளிஞ்சு தெரியறதுக்கும் என்ன காரணம்? வாண்டட் கிரிமினலான எனக்கு தங்குறதுக்கு நீங்க ஒரு இடம் கொடுத்தீங்க, அதானே சார் காரணம்? உனக்கு இடம் கொடுத்திருந்தனே, அதை பத்தி தமிழ்நாடு போலீஸ்க்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? சார் சார்ஜை தவிர வேற யாருக்கும் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய லிங்க் தெரியாது. கரெக்ட் சார், ரொம்ப கரெக்ட் சார். இப்ப சொல்லு, அங்க ரகுராமனா இருக்கிறது ஜார்ஜா இல்லையா? சார் சத்தியமா அது சார்ஜே தான் சார். சரி, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி சார்? ஜார்ஜுக்கு தெரியாம அவனை வாட்ச் பண்ணி உன்னுடைய மொபைல் போன்ல அவனை போட்டோவா பிடிச்சிடு. சார் சோக்கான ஐடியா சார் இது. உடனே அதை செய்யி, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சார் என்னையா? என்ன மாதிரி கிரிமினல்லாம் போலீஸுக்கிட்ட ஏன் அடிக்கடி மாட்டிக்கிறாங்கன்னு இப்பதான் சார் எனக்கு தெரியுது. ஏயா? என்னை விட பயங்கரமான கிரிமினல்லாம் அங்கதானே சார் இருக்காங்க. சரியான காமெடியான ஆளா இருப்ப போல இருக்கு. சரி போ. இவரே பெரிய கிரிமினலா இருப்பார் போல. நீதானா? நான் பயந்தே போயிட்டேன். வேற வேலையே இல்லையா உனக்கு? சரி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஓகே மம்மியா.
தேங்க்யூ. A penny for your thoughts? ஒன்றும் இல்லை. கரெக்ட். ஒன்றும் இல்லாததுக்கு தான் நாமெல்லாம் ரொம்பவே யோசிப்போம். உன்னால சிரிக்காம மத்தவங்கள சிரிக்க வைக்க முடியாம இருக்கவே முடியாதா? ஓ முடியுமே. எப்போ? நான் உங்க எதிரில் இல்லாதப்போ. ஆ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்? அப்பதான் நீங்க அழகா இருக்கீங்க. சிரிக்கலனா அப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓகே இப்ப சொல்லுங்க, எதை பத்தி அவ்வளோ டீப்பா திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க? தேவி, நான் இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் சந்திரசேகர் சாரை மீட் பண்ணேன். மறுபடியுமா? இங்க பாரு, சிரிக்காம கேளு, அப்பதான் சொல்லுவேன். ஓகே ஓகே. என் மேல கோவப்படுறாரு. அதான் எனக்கு ஏன்னு புரியல. ஹலோ, என்ன தேவி இது? என்ன யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு நீ ரொம்ப டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? இல்ல, உங்கள மாதிரியே எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. என்ன? உங்க குடும்பத்துக்கும் சந்திரசேகர் குடும்பத்துக்கும் ஏதாவது தீராத பகை இருக்கா? உங்க குடும்பத்துக்கும் சந்திரசேகர் குடும்பத்துக்கும் ஏதாவது தீராத பகை இருக்கா? இல்லையே. ஏன்? வேற ஏதாவது குடுக்கல் வாங்கல், மனக்கசப்பு, ஜாதி பிரச்சனை அப்படி ஏதாவது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி எதுவுமே இல்ல. அப்பயே அவர் உங்க தம்பி ரகுவை சுட்டாரு. வேற என்ன, எல்லாம் தொழில் போட்டிதான். எங்க நம்மளோட அசிஸ்டன்ட் நம்மளை விட பெரிய ஆளாயிட்டு போறாங்கிற பொறாமையில தான் அவர் என் தம்பியை சுட்டுட்டாரு. அதான் இல்ல. என்ன சொல்ற நீ? ரகுவ சந்திரசேகர் சுட்டப்ப ரகு எத்தனை படம் ஹிட் கொடுத்திருந்தாரு? ஒரு படம் தான். எத்தனை புது படம் கமிட் ஆயிருந்துச்சு? ஒரு 4-5 படம் இருக்கும். அந்த வருஷம் மட்டும் சந்திரசேகர் எத்தனை ஹிட் கொடுத்திருந்தாருன்னு தெரியுமா? தெரியாது. 22 சூப்பர் ஹிட், 8 சுமார் ஹிட், கையில மட்டும் 27 படம். 2010 வரை அவர் கால் ஷீட் இல்ல. இப்ப சொல்லுங்க, தொழில் போட்டியில சந்திரசேகர் உங்க தம்பி சுற்றுப்பாரா? சந்தேகமா தான் இருக்கு. சந்தேகமே இல்ல. சந்திரசேகர் தொழில் போட்டியில ரகுவை சுடல, வேற ஏதோ காரணத்துக்காக தான் சுட்டிருக்காரு. அப்படி என்ன காரணம்? அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சப்பவும் சரி, கோர்ட்ல விசாரிச்சப்பவும் சரி, சந்திரசேகர் திரும்ப திரும்ப என்ன சொன்னாரு? நான் சாகணும், என்ன தூக்குல போடுங்கன்னு அதையே தான் சொல்லிட்டு இருந்தாரு. ரகு திரும்ப கோர்ட்ல ஆஜரானப்போ சந்திரசேகர் என்ன சொன்னாரு? இல்ல, இது போய், இவன் ரகுராமன் இல்ல, நான் ரகுராமனை கொன்னுட்டேன், நான் சாகணும், என்ன தூக்குல போட்டுருங்கன்னு இப்படியேதான் சொல்லிட்டு இருந்தாரு. தொழில் போட்டியில அவர் ரகுவை சுட்டிருந்தாருன்னா தான் சாகணும்னு அவர் ஏன் நினைக்கணும்? எதிரி ஒழிஞ்சான்னு சந்தோஷப்பட்டிருக்கலாம்ல. அதான் தேவி எனக்கு புரியல. ரகு திடீர்னு உயிரோடு வந்ததும் நாம எல்லாரும் கோர்ட்டு, போலீஸ், பத்திரிக்கைக்காரங்க, லாயர் பைரவி, அந்த சந்தோஷத்துல சந்திரசேகர் ஏன் ரகுவை சுட்டாருங்கிறத மறந்துட்டோம். எனக்கு என்னமோ அதுல நிறைய மர்மம் இருக்கிறதா தோணுது. மர்மமா? தெரிஞ்சு சொல்லிருவேனே. எனக்கு தெரியல, ஏதோ தெரியற மாதிரி இருக்கு, ஆனா என்னன்னு புரிய மாட்டேங்குது. என்ன தேவி இது? என்னையும் கன்ஃபியூஸ் பண்றியே. ரகு உங்ககிட்ட நல்லா க்ளோஸா இருப்பான்ல, அவன் ஏதாவது சொல்லிருக்கானா? இல்ல. நீதான்
சந்திரசேகரோட தங்கச்சி மஞ்சுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சே. அவ சைடுல இருந்து உனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்குமே? அங்கதான் ஏதோ ஆரம்பத்துல இருந்தே நெருடலாவே இருக்கு. நெருடலா இருக்கா? இல்ல, மஞ்சு உங்க அண்ணன் டாபிக்க தவிர வேற எந்த அவுட் சைடு இன்ட்ரெஸ்டும் இல்லாதவ. அவுட் சைடு இன்ட்ரெஸ்ட்னா? இப்ப சில பேருக்கு சினிமா பிடிக்கும், சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ், இன்னும் சில பேருக்கு மியூசிக், கொஞ்சம் பேருக்கு புக்ஸ், இன்னும் சில பேருக்கு பேர்ட்ஸ் வாட்சிங்னு எவ்வளவோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஆமா. மஞ்சுவுக்கு அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்டும் இருந்ததில்ல. இன்ஃபேக்ட் அவ படிப்ப கூட பாதியில நிறுத்திட்டா. ஏன்? நான் படிக்க காலேஜுக்கு வந்தா எங்க அண்ணனை சரியா கவனிச்சுக்க முடியல. அதனால நான் வேணும்ட்டே படிக்காம ஃபெயில் ஆயிட போறேன். அப்ப எங்க அண்ணன் எனக்கு சரியா படிப்பு வரலன்னு படிப்பை நிறுத்திடுவாரு. அப்ப நான் அவரை நல்லா கவனிச்சுக்கலான்னு சொல்லி சொன்ன மாதிரியே காலேஜை விட்டு அவ. உண்மையாவா? ஆமா. அவ வீடு, அவங்க அண்ணன், இது ரெண்டும் தவிர வேற எதையுமே பேசாதவ ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இன்ட்ரெஸ்ட் காட்டினா. எந்த விஷயம்? ரகு. என்ன சொல்ற தேவி நீ? உண்மையை சொல்றேன். என்கிட்ட ரகுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், அவர் டைப் எப்படின்னு எப்பவும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பா. நீயும் ரகுவும் லவ் பண்ற விஷயம் அவளுக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியவே தெரியாது. ரகு என் ஃப்ரெண்டுன்னு தான் நான் அவளுக்கு அறிமுகப்படுத்தினேன். ஏன்? ரகு தான் அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா தப்பா நினைச்சுப்பான்னு தடுத்துட்டாரு. சோன்னா நான் சொல்றது எல்லாமே நடந்த இன்சிடென்ட்ஸ். தனித்தனியா யோசிச்சா எல்லாமே மீனிங்லெஸ்ஸா இருக்கும். பட் சீக்வன்ஸை யோசிக்கிறப்ப உள்ளுக்குள்ள ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுது. தேவி, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? உங்க தம்பி ரகு கிட்ட விசாரிங்க. என்னம்மா இது? கூட பிறந்தவன் நான் விசாரிக்கிறத விட அவனை கட்டிக்க போறவன் நீ விசாரிக்கலாம்ல? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. என்ன? நான் கட்டிக்க போறவதான், ஆனா சக்களத்தை பத்தி நான் கேட்டா ரகு உண்மையை சொல்லுவாரா? ரகு மட்டும் இல்ல, எந்த ஆம்பளையும் சொல்ல மாட்டான். ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க ரகு கிட்ட விசாரிச்சு வைங்க.